ஒன்றிய நிதி அமைச்சரே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். குறை கேட்பு கூட்டம் நடத்தி குறைகள் சொன்ன தொழில் முனைவோரை மிரட்டிய அதட்டிய நிதியமைச்சரை கண்டிக்கின்றோம். கோவை மக்களின் உணர்வுகளை காயப்படுத்திய நிதியமைச்சரை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். சுயமரியாதை மண்ணிலே அவமரியாதையை ஏற்க மாட்டோம். சுயமரியாதை மண்ணிலே அவமரியாதையை ஏற்க மாட்டோம். தொழில்களை நடுத்தெருவில் நிறுத்துகின்ற பாஜகவின் அரசியலை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். கோவை மக்களை அவமதித்த பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். சுலபமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆணவத்தின் உச்சகட்டம். நீங்க அதை பாருங்க. அவருக்கு தெரியாமையே அந்த வீடியோவை வெளியிட்டு நம் கோவையை அசிங்கப்படுத்தி விட்டார். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அன்னபூர்ணாக்காக இல்லை, கோவை மக்களுக்காக. கோவை தொழிலதிபரை அவமானப்படுத்தியது அப்படிங்கிறது வந்து நம்ம கோவைக்கான வந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து கொடுத்து நீங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நீங்க போனீங்கனாலும் சரி, நாம போனாலும் சரி, இதையெல்லாம் தவறாக பேசி அதை விட இன்னும் ருத்ர தாண்டவம் ஆடி போட்டு எப்படி அழகா மாத்துறாங்க. அதனால நான் அந்த பேட்டி எப்ப சொன்னேன், பெண்களுக்கு என்னென்ன கலைஞர் ஆட்சியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், சொத்தில் உரிமை, சம உரிமை, பெண்களுக்கு ஊக்கத்தொகை. இன்னைக்கு